டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் பூக்கொல்லை விசஸ் வல்லத்தராக்கோட்டை. ஸோ இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் கொடுத்துருக்காங்க, 4 bowler யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் பவர் பிளே இருக்க போது டாஸ் வின் பண்ணி பூக்கொல்லை பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்கப்படுறது குரு, நான் ஸ்ட்ரைக்கில் ஹரி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண செல்லப்பன் வந்திருக்காரு. மோஸ்ட் அவாய்டட் ஆஃப் த மேட்சாக இந்த மேட்ச் கண்டிப்பாக இருக்கும். புதுக்கோட்டை விசஸ் தஞ்சாவூர். ஃபர்ஸ்ட் ஒன் சூச்சிக்கிட்டுக்கான ட்ரை திருமணத்தை பார்த்து தெளிவாக போட்டு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே பவுலர். செகண்ட் ஒன் மறிச்சு நின்று பெரிய சுத்து லேப்டோட தூக்கி விட்டுருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்குமான்னு பார்த்தா ஆளே இல்லை. 1 பவுன்ஸில் நல்லா செய்வாங்க. இங்கே 1-2 குயிக்காக ஓடி வந்துடுவாங்க. 2 ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் கிளாசிக்காக இருந்துச்சு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா ஃபீல்டர் தாண்டிச்சு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக பவுண்டரிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அங்கே ஒரு ஃபீல்டர் வேகமாக வந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாருங்க. அதுக்குள்ளே இங்கே 1-2 ஓடி வந்துட்டாங்க. 3வது ரன்னுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா குயிக்காக ஓடி வந்துட்டாங்க. 3 ரன் மட்டும். 4th ஒன் ஹரி அண்ட் ஸ்ட்ரைக் சென்சிபிளாக கட் பண்ணியிருக்காரு பாயிண்டில். அங்கே நல்ல சேவ். இங்கே 1 ரன்கான வாய்ப்பாக மட்டும்தான் இருக்கும். 5th ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி பெரிய ஷாட்டுக்கான ட்ரை லாங் ஆஃபில் அங்கே அம்சம் தானே நல்ல சேவ். இங்கே 2 அவுட்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி 1 ரன் குயிக்காக ஓடி வந்துட்டாங்க. 1 ரன் மட்டும். ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ்ட் 1 பால் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை அடிச்சுட்டாருங்க. சான்ஸ் ஃபார் தாண்டி போகுமான்னு பார்ப்போம். 1 பவுன்ஸில் கிளியர் பண்ணி போயிருக்கு. முதல் பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே ஹரி. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் முடியுது. ஃபர்ஸ்ட் ஓவருக்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே பூங்கொல்லை. செகண்ட் ஓவர் போட முத்துக்குமார் வந்திருக்காரு ஸ்டேக்கில் குரு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை ஸ்டெம்பில் போட்டு கொடுத்துட்டாருங்க. மிடில் ஸ்டெம் இங்கே கேள் இருக்கு. முதல் பாலே குரு தன்னோட விக்கெட் இருந்து வெளில போறாரு. எக்ஸலண்டா போட்டு கொடுத்துருக்காரு இங்கே முத்துக்குமார். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இங்கே நீலமணி வந்திருக்காரு. ஸோ போன மேட்ச் எக்ஸலண்டாக விளாண்டு கொடுத்தாரு. கடைசி ஓவரை அவருக்கான ஓவராக மாற்றி எக்ஸலண்டாக விளாண்டு கொடுத்தாரு. பார்ப்போம் இந்த மேட்ச் என்ன பண்ணுறாருன்னு. செகண்ட் ஒன் ஷார்ட் பிச் பால் ஆஃப் சைடில் பலார்னு வர்றாரு. கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். வந்த முதல் பாலே பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே நீலு. தேர்ட் ஒன் அகைன் ஆஃப் சைடில் பலார்னு வர்றாரு. ஃபீல்டரை தாண்டிடுச்சு அப்படிங்கிறப்ப பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கும். அங்கே ஒரு ஃபீல்டர் வேகமாக வந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இங்கே 1-2 குயிக்காக ஓடி வந்துட்டாங்க. 2 ரன் மட்டும். 4th ஒன் சென்சிபிளாக கட் பண்ணிட்டாரு. ஸோ இங்கே 1 ரன்கான வாய்ப்பாக மட்டும்தான் இருக்கும். 1 ரன் மட்டும். 5th ஒன் ஹரி அண்ட் ஸ்ட்ரைக். ஸோ அக்ராஸில் நின்று பெரிய ஷாட்டுக்கான ட்ரை குயிக்காக இருந்துச்சு. டாட் பாலாக மாறிடுச்சுங்க. செகண்ட் ஒரு லாஸ்ட் 1 பால் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை தெளிவாக கனெக்ட் ஆகலை. லாங் ஆடல தரையாக உருண்டு போகுது. அங்கே ஐஎஸ்பிஎல் விக்கி சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு. இங்கே 1 ரன்கான வாய்ப்பாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த 1 ரனோட 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. இங்கே 2 ஓவருக்கு 19 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே பூக்கொல்லை. தேர்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு செல்லப்பன் வந்திருக்காரு ஸ்டேக்கில் ஹரி. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை ஆஃப் சைடில் அம்ஜத் தானே இருக்காரு. சேவ் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ மிஸ்ஃபீல் பண்ணிட்டாரு. அதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக 2 ரன் குயிக்காக ஓடி வருவாங்க. ஓடி வந்துட்டாங்க குயிக்காக. 2 ரன் மட்டும். செகண்ட் ஒன் சென்சிபிளாக ஆஃப் சைடில் ப்ளே பண்ணிட்டாரு. பவுண்டரி போகாது. கண்டிப்பாக இங்கே ஃபீல்டர் இருக்காரு அப்படிங்கிறப்ப சேவ் பண்ணி கொடுத்துருவாரு. இங்கே 1 ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும். தேர்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி பெரிய ஷாட்டுக்கான ட்ரை அடிச்சிட்டாரு. சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதான்னு பார்ப்போம். நல்ல டேக்கனுங்க இங்கே அம்ஜத்தனே லைனில் வச்சு பிடிச்சிட்டாரு கேட்சை. இது வரைக்கும் நல்லா ஆடி இருந்த பேட்ஸ்மேன் நீலமணி அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. கண்டிப்பாக இருந்திருந்தா அவர் வந்துட்டு 20 ரன்னுக்கு மேலே பதிவு பண்ணி கொடுத்துருப்பாரு. பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் இங்கே எடுத்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இங்கே ஒயிட் கருத்தி வந்திருக்காரு. ஸோ போன மேட்ச்சில் இவரும் ரெஸ்பான்சிபிளாக ஆடி கொடுத்துருந்தாரு. இந்த மேட்ச் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். 4th ஒன் மறிச்சு நின்று சூச்சிக்கு திரும்பி கனெக்ட் பண்ணிட்டாருங்க. ஸோ தரையாக உருண்டு போகுது. கண்டிப்பாக பவுண்டரியும் போயிடும். யாருமே இல்லை அங்கே அப்படிங்கிறப்ப. ஸோ வந்த முதல் பாலே பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே ஒயிட் கார்த்தி. 5th ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை கிளாசிக்காக இருந்துச்சு. ஆஃப் சைடில் பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்த்தா கண்டிப்பாக இங்கே ஒரு ஃபீல்டு இருக்காரு. சேவ் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ இங்கே 1-2 குயிக்காக ஓடி வந்துட்டாங்க. 2 ரன் மட்டும். தேர்ட் ஒரு லாஸ்ட் 1 பால். ஸோ நல்ல டேக்கான இருந்திருக்குங்க. சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு. 1 ரன் குயிக்காக ஓடி வந்துட்டாங்க. நானே எதிர்பார்க்கல. சரியான டேக் சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க. நல்ல எஃபெக்ட் ஃபீல்டர்கிட்டேருந்து. 1 ரன் மட்டும் குயிக்காக ஓடி வந்துட்டாங்க. ஸோ இதோட 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. இங்கே 3 ஓவருக்கு 29 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே பூங்கொல்லை. 4th ஓவர் போட குமரேசன் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் ஒயிட் கார்த்தி. 4th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட் ஹைட் தான் போயிருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும். சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க. சேவ் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா வெரைட்டி போகிறாங்க. பவுண்டரி போயிடுச்சுங்க இங்கே. ஸோ முதல் பாலே பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே ஒயிட் கார்த்தி. இந்த ஓவரை வார்ம் வெல்கம் பண்ணுறாரு.
செகண்ட் ஒன். அகைன் மரிச்சு வந்து சூச்சி திரும்பி கனெக்ட் பண்ண பார்த்தாரு. பவுலரை கலெக்ட் பண்ணிட்டாருங்க. தெளிவாக கனெக்ட் ஆகல அப்படிங்கிறப்ப பவுலரை கலெக்ட் பண்ணி டாட் பாலை மாற்றிட்டாரு. இந்த ஓவருக்கான ஃபர்ஸ்ட் டாட் பாலை பதிவு பண்ணி கொடுக்குறாரு குமரேசன். இங்கே தேர்ட் ஒன். அகைன் மரிச்சு வந்து பெரிய ஷாட்டுக்கான ட்ரை அடிச்சுட்டாருங்க. இது கண்டிப்பாக தாண்டி போகும். ஒயிட் பேட்ல இருந்து முதலார பார்க்க முடியுது. இங்கே சூப்பராக அடிச்சாரு. கிளாசிக்காக இருந்துச்சு பார்க்கவே. ஃபோர்த் ஒன். சூப்பராக போட்டாருங்க யாக்கிங் லென்த்தில். போன பால் 6 அடிச்சிருந்தாலும் இந்த பால் டாட் பாட் போட்டு கம்பேக் கொடுத்துருக்காரு இங்கே குமரேசன். பேக் டு பேக் 2 வைடு போட்டுருக்காரு. 5th ஒன் ரீபால். பெரிய ஷாட்டுக்கான ட்ரை தெளிவாக கனெக்ட் ஆகலை. லெக் சைடில் தரையோட தரையாக உருண்டு போகுது. ஸோ அங்கே ஃபீல்டர் இருக்காரு, சேவ் பண்ணி கொடுத்துருவாரு. இங்கே 1-2 குயிக்காக ஓடி வந்துட்டாங்க. நல்ல ரன்னிங் இங்கே ஒயிட்டு கார்த்தி. 4th ஓவர் லாஸ்ட் ஒன் பால் வேலைக்கு வந்துச்சு. சான்ஸ் ஃபார் உடம்புல போட்டிருக்கான் தெரியல. சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அங்கே குயிக்காக ஒரு ரன் ஓடிட்டாங்க. அம்பையர் செக் பண்ணிட்டு ஒயிடு கொடுத்துருக்காங்க. உடம்பட படலை, ஒயிடு தான். ஸோ ஒயிடு +1. லாஸ்ட் ஒன் பால் ரீபால். ஸ்டேக்கில் ஹரி லோ ஃபுல் டாஸாக வந்ததை கனெக்ட் பண்ணி அடிச்சுட்டாருங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இந்த ஷாட்டு வெளில போய் விழுந்துருச்சு. ஹரி பதிவு பண்ணுற முதல் ஹரி இது. ஸோ இதோட 4 ஓவர் முடிச்சிருக்கீங்க. 4 ஓவருக்கு 51 ரன் அடிச்சிருக்காங்க பூங்கலை. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் பட அம்ஜத் வந்திருக்காரு. இங்கே ஸ்டேக்கில் ஒயிட் கார்த்தி. 5th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். அகைன் ஷஃபிள் பண்ணி திருப்பி கூட பார்த்தாரு. ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலை மாற்றி கொடுத்துட்டாரு இங்கே அம்ஜத். செகண்ட் ஒன். அகைன் சுவிட்சுக்கு திரும்பி குட் ஷாட். கண்டிப்பா பவுண்டரி போயிரு நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் அங்கே குமரேசன் இருக்காருங்க, சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்படிங்கிறப்ப இங்கே 1-2 குயிக்காக ஓடி வந்துருவாங்க. 2 ரன் மட்டும். தேர்ட் ஒன். அகைன் வேலைக்கு வந்துச்சு. பேட்ல நிக்கு நல்ல டேக்கன் இங்க. இது வரைக்கும் நல்லா ஆடிட்டு இருந்த பேட்ஸ்மேன் ஒயிட் கார்த்தி அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. எக்ஸலண்டா போட்டு கொடுத்துருக்காரு இங்கே அம்ஜத். நெக்ஸ்ட் பேட்ஸ்மனா இங்கே அருண் வந்திருக்காரு. 4th ஒன். குயிக்காக இருந்துச்சு. லெஃப்டோட தூக்கி விட்டுருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும். 1 பவுன்ஸில் நல்ல சேவ். இங்கே 1-2 குயிக்காக ஓடி வந்துருவாங்க. 2 ரன் மட்டும். 5th ஒன். ஷார்ட் பிச் பாலை வளைச்சி மடக்கி அடிச்சிருக்காரு. லெக் சைடில் பவுண்டரி போகுமா பார்த்தா அவர் ஃபீல்டர் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்படிங்கிறப்ப இங்கே 1 ரன்கான வாய்ப்பாக மட்டும் தான் இருக்கும். ஸோ 1 ரன் மட்டும். கடைசி பால் ஹரி ஸ்டேக்கில் இருக்காரு. கண்டிப்பாக பெரிய ஷாட்டுக்கான ட்ரைலே இருப்பார். பார்ப்போம் மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் பால் மரிச்சு வந்து இன்சைட் எட்ஜில் கீப்பர் கலெக்ட் பண்ணி ரன் அவுட் ஆகும் மாற்றிட்டாங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவடையுது. இங்கே 5 ஓவருக்கு 56 ரன் அடிச்சிருக்காங்க பூங்கொலை. இங்கே 57 டார்கெட் ஃபார் வல்லத்தரா கோட்டை. 57 டார்கெட் அப்படிங்கிறப்ப ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறது முத்துக்குமார். நான் ஸ்ட்ரைக்கில் அம்ஜத். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஒயிட் கார்த்தி வந்திருக்காரு. பாப்பா மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். குயிக்காக இருந்துச்சு. பேட்டில் நிற்கு நல்ல டேக்குங்க. நோ பால் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ ஸ்டெப்னும் மாறிடுச்சு. நோ பால் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா முதல் பாலே விக்கெட்டாக இருந்திருக்கும். இங்கே மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக போயிருக்கும். இப்பவும் மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக தான் போய்கிட்டு இருக்கு. பாப்பா மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு. ஸோ அடுத்த பால் ஃப்ரீ ஹிட்டாக இருக்க போகுது. ஃப்ரீ ஹிட் பால். முத்துக்குமார் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். சென்சிபிளாக கட் பண்ணிட்டாரு. அங்கே சேவ் பண்ணிட்டாங்க பார்த்தா மிஸ்ஃபீல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இங்கே 1 ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும். 1 ரன் மட்டும். செகண்ட் ஒன். அம்ஜத் அண்ட் ஸ்டேக் லோ கேப்டா போட்டு டாட் பாலை மாற்றிட்டாருங்க ஒயிட்டு. தேர்ட் ஒன். பெரிய ஷாட்டுக்கான ட்ரை வாலச்சா அடிச்சிடாரு. கண்டிப்பாக 1 பவுன்ஸில் கிளியர் பண்ணி போகும் பவுண்டரி இங்கே. ஸோ முதல் நாளை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே அம்ஜத். 4th ஒன். அகைன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதா இல்லை கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். 1 பவுன்ஸில் பவுண்டரி கிளியர் பண்ணி போயிருக்கு. பேக் டு பேக் 2 பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே அம்ஜத். 5th ஒன். அகைன் திருப்பி விட்டாருங்க. கண்டிப்பா இதுவும் பவுண்டரி போயிடும். ஆளே இல்ல. ஹார்ட்ரிக் பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க அம்ஜத். ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பால். சான்ஸ் ஃபார் லெஃப்ட் டவுனுங்க தூக்கி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதான்னு பார்த்தா 1 பவுன்ஸ்ல கிளியர் பண்ணி போகும். கடைசி 4 பால 4 பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. 4 இன் ரோனே சொல்லலாம். இங்க அம்ஜத் ஆன் ஃபயர்னே சொல்லுங்க.
முதல் ஓவரா ஓவரா யூஸ் பண்ணி கொடுத்துட்டாரு இங்க அம்ஜத். ஃபர்ஸ்ட் ஓவருக்கு 20 ரன் அடிச்சிருக்காங்க இங்க வல்லத்தரா கோட்டை. செகண்ட் ஓவர் போட குரு வந்திருக்காரு, ஸ்ட்ரைக்ல முத்துக்குமார். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சென்சிபிளா ப்ளே பண்ணிட்டாருங்க. இங்க நல்ல சேவ். இங்க ரன் அவுட்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா குயிக்கா ஓடி வந்துட்டாங்க. ஒரு ரன் மட்டும். செகண்ட் ஒன் லோ ஃபுல் டாஸா வந்ததை சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க அருண். இங்க டாட் பாலா மாறிடுச்சு. இந்த ஓவருக்கான ஃபர்ஸ்ட் டாட் பாலை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க குரு. தேர்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. நல்ல சேவ் இங்க கீப்பர். இங்க ரன் அவுட்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா இல்லங்க, குயிக்கா ஓடி வந்துட்டாங்க. பேக் டு பேக் 2 டாட் பாலை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க குரு. ஃபோர்த் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. சென்சிபிளா பாயிண்ட கட் பண்ணி கொடுத்துருக்காரு. பம்ப் ஆகி ஃபீல்டர் தாண்டிடுச்சு அப்படிங்கிறப்ப கண்டிப்பா பவுண்டரிக்கான வாய்ப்பா இருக்கும். அங்கே ஒரு ஃபீல்டர் சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க. ஸோ இங்கே 1-2 ஓடி வந்துட்டாங்க. ஸோ அம்பையர் செக் பண்ணிட்டு 1 ஷாட் கொடுத்துருக்காங்க. ஒரு ரன் மட்டும் தான் கணக்கில் வரும். ஃபிஃப்த் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. யாக்கிங் லென்த்ல சூப்பரா போட்டு கொடுத்துருக்காங்க. 1 மோர் டாட் பாலை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே குரு. இந்த ஓவரை எக்ஸலண்டா போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. செகண்ட் ஓவர் லாஸ்ட் 1 பால் ஸ்டெம் லைன்ல ஃபிக்கு மாதிரி தூக்கி விட்டாரு. கண்டிப்பா வெளில போய் விழுந்துருங்க. ஸோ போட்ட ஸ்பீடுக்கு அழகா எடுத்து விட்டாரு, வெளில போய் விழுந்துருச்சு. கடைசி பால்ல ஒரு 6 பதிவு பண்ணி கொடுக்குறாரு அம்ஜத் இங்க. ஸோ போன பால் நோ பால் போட்டிருக்காங்க, ஸ்டெப் நோ. ஸோ அடுத்த பால் ஃப்ரீ ஹிட்டா இருக்க போது என்ன பண்றாரு பார்ப்போம் அம்ஜத் இங்க. ஃப்ரீ ஹிட் பால் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. ஃப்ரீ ஹிட்டை சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு குயிக்கா போட்டு. ஸோ இதோட 2 ஓவர் முடிஞ்சிருக்கீங்க. 2 ஓவருக்கு 30 ரன் அடிச்சிருக்காங்க இங்க வல்லத்தரா கோட்டை. மிச்சம் இருக்கிற 3 ஓவருக்கு, அதாவது 18 பாலுக்கு 27 ரன் அடிச்சா இந்த மேட்சை வின் பண்ணாங்க வல்லத்தரா கோட்டை. ஸோ 3வது ஓவர் போட நீலு வந்திருக்காரு, ஸ்ட்ரைக்ல முத்துக்குமார். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு லெக் கட்டர் வேரியேஷன் சென்சிபிளா ப்ளே பண்ணிட்டாரு. கரோட நிறைய உருண்டு போகுது லெக் சைட்ல. நல்ல சேவ். இங்கே 1 ரன்கான வாய்ப்பா மட்டும்தான் இருக்கும். 1 ரன் மட்டும். குரு வந்து துருன்னு ஒரு ஆக்டிவாவே இருக்காருங்க, நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாரு டீமுக்கு. செகண்ட் ஒன் சூச்சி திரும்பி கனெக்ட் பண்ணிருக்காரு. பிகன் தி ஸ்டெம்ப்ல கண்டிப்பா பவுண்டரிக்கான வாய்ப்பா இருக்கும், யாருமே இல்ல. ஸோ 2வது பால் பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க அம்ஜத். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியா ஆடி கொடுத்துட்டு இருக்காருங்க இங்க அம்ஜத். தேர்ட் ஒன் மாறிச்சு நின்று பெரிய சுத்து தெளிவாக கனெக்ட் ஆகல அப்படிங்கிறப்ப லாங் ஆன்ல தரோட தெரிய உருண்டு போகுது. அங்கே ஒரு ஃபீல்டர் சேவ் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள இங்கே 1 ரன்கான வாய்ப்பா மட்டும் இருக்கும். 1 ரன் மட்டும். ஃபோர்த் ஒன் சென்சிபிளா ப்ளே பண்ணிட்டாருங்க இங்க. ஸோ லெக் சைடில் தரோட தெரிய உருண்டு போகுது. ஃபீல்டர் சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள இங்கே 1 ரன்கான வாய்ப்பா மட்டும் இருக்கும். 1 ரன் மட்டும். ஃபிஃப்த் ஒன் அம்ஜத் ஆன் ஸ்ட்ரைக். பெரிய ஷாட்டுக்கான ட்ரை அடிச்சுட்டாருங்க. இது கண்டிப்பா தாண்டி போங்கன்னு நினைக்கிறேன். 1 பவுன்ஸ்ல கிளியர் பண்ணி போகும். சேவ் பண்ணி போட்டாங்க உள்ள. நல்ல சேவ் இங்கே. இங்கே 1-2 ஓடி வந்துட்டாங்க குயிக்கா. 2 ரன் மட்டும். போன பால் லைனை பேஸ்லாம் செக் பண்ணிட்டு 4 கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்தடுத்த பால் அடுத்தடுத்த பவுண்டரியா மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்காரு இங்கே அம்ஜத். மேட்சுக்கான ஸ்கோரை ஏற்றிக்கிட்டே இருக்காருங்க. தேர்ட் ஓவர் லாஸ்ட் 1 பால் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. நல்ல டேக்கன்ங்க இங்க. எக்ஸலண்டா புடிச்சு கொடுத்தாரு ஹரி இங்க. ஏர்ல பறந்தாருங்க மெய் மறந்து. ஸோ பெரிய விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க அம்ஜத். அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. நல்ல டேக்கன் இங்க. ஸோ லாஸ்ட் பாலா விக்கெட்டா போட்டு கொடுத்துட்டாரு இங்க நீலு. இதோட 3 ஓவர் முடிஞ்சிருக்கு இங்க. 3 ஓவருக்கு 41 ரன் அடிச்சிருக்காங்க வல்லத்தரா கோட்டை. மேட்ச் இங்க ரொம்ப ப்ரெஷரா போய்கிட்டு இருக்கு. 12க்கு 16 மேட்ச் இங்க மாறிடுச்சு. ஸோ 4வது ஓவர் போட குரு வந்திருக்காரு இங்க, ஸ்ட்ரைக்ல முத்துக்குமார். 12க்கு 16 ஃபர்ஸ்ட் ஒன் சென்சிபிளா கட் பண்ணிட்டாரு. பாயிண்ட்ல சேவ் பண்றாங்களான்னு பார்த்தா மிஸ்ஃபீல் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா பவுண்டரிக்கான வாய்ப்பா இருக்கும். சேவ் பண்றாங்களா, பவுண்டரி போகுதான்னு பார்த்தா போயிருச்சுங்க பவுண்டரி. எங்க முதல் பாலே பவுண்டரியா மாத்தி கொடுத்துட்டாரு. 12க்கு 16 இருந்தப்ப முதல் பாலே பவுண்டரியா மாத்தி கொடுத்துட்டாரு இங்க முத்துக்குமார். மேட்ச் இங்க 11க்கு 12 மாறிடுச்சு. பாப்போம் மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு. 11க்கு 12 செகண்ட் ஒன் வேலைக்கு வந்து ஆஃப் சைடில் அங்கே ஃபீல்டர் இருக்காரு, சேவ் பண்ணி கொடுத்துருவாரு. இங்கே 1 ரன்கான வாய்ப்பா மட்டும் இருக்கும். 1 ரன் மட்டும். மேட்ச் இங்கே 10க்கு 10 மாறிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் கார்த்தியன் ஸ்ட்ரைக். பெரிய ஷாட்டுக்கான ட்ரை ஆஃப் சைடில் குயிக்காக இருந்துச்சு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா போயிருச்சுங்க பவுண்டரி. வந்த முதல் பாலே பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே வல்லத்தரா கோட்டை கார்த்தி. நெக்ஸ்ட் ஒன்
ஆஃப் சைடில் செல்லம்மா தட்டி விட்டாரு. சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதான்னு பார்த்தா 1 பவுன்ஸ் கிளியர் பண்ணி போயிருக்கு. பவுண்டரி இங்க. மிச்சமுள்ள பாலுக்கு 2 ரன் அடிச்சா இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க வல்லத்தராக்கோட்டை. 1 அடிச்சா டிராப் பண்ணுவாங்க. பாப்பா மேட்ச் என்ன நடக்குதுன்னு. மேட்ச் ஆல்மோஸ்ட் வல்லத்தராக்கோட்டை சைடாக திரும்பிருச்சுங்க. 5th ஒன் பெரிய ஷாட்டு கனெக்டை பாயிண்ட்ல கட் ஆகி பிகேந்த ஸ்டம்பில் வந்திருக்கு. நல்ல சேவ். இங்கே ரன் அவுட்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா இல்லைங்க. குயிக்காக ஓடி வந்துட்டாங்க. 1 ரன் மட்டும். இதோட இந்த மேட்ச் டிராவ் ஆகுது. இங்கே என்ன 2 அடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ப்ளே பண்ணிட்டாங்க சென்சிபிளாக ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்டு. ஸோ 1 ரன் ஓடி வந்துட்டாங்க. இந்த 1 ரனோட மேட்ச் டிராவ் ஆகுது இங்கே. ஸோ இன்னும் 1 ஓவருக்கு 1 ரன் அடிச்சா இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க வல்லத்தராக்கோட்டை. லாஸ்ட் 1 பால் ஆஃப் சைடில் கிளாசிக்காக இருந்துச்சு போயிருச்சுங்க. ஸோ இந்த 1 ரனோட இந்த மேட்சை வின் பண்ணி செமிஃபைனலுக்கு முன்னேறி போகிறாங்க வல்லத்தராக்கோட்டை. இந்த போட்டியினுடைய ஆட்ட நாயகனாக நடைபெற்று முடிந்த போட்டியிலே சிறப்பாக பந்து வீசி 5 ரன்கள் 2 விக்கெட்டும் மற்றும் பேட்டிங்கிலே 39 ரன்களை விளாசிய அம்ஜத் அவர்கள் இந்த போட்டியினுடைய ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்படுகிறார்.